இந்த வீடியோ எடுத்தது வந்து அண்ணாமலையும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது. எப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு பதில் பாருங்க இது. ஆர்எஸ்எஸும் அண்ணாமலையும் உங்களை தாக்குறதுக்கு இப்படி ஒரு ஸ்கிரிப்டை போட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பாங்களா? இதுல திமுக அரசு விஜய்க்கு ஆதரவா ஒரு கருத்து போட்டாலோ இல்ல அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருத்து பதிவு பண்ணாலோ கரூர் விஷயம் கொடுத்து பேசினாலோ உடனடியாக கைது பண்ணி ரிமாண்ட் பண்றீங்க. ஆனா இப்பேற்பட்ட நிகழ்வு நடந்திருக்கு. ஒரு வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டிருக்காரு. இதுல வேடிக்கை என்னன்னா, திருமாவளவன் அவர் போறதே வந்து ஒரு போராட்டத்தில் பங்கேற்க போறாரு. எதுக்குன்னா ஒரு ஜட்ஜை அட்டாக் பண்ணிட்டாங்க, அது குறித்து வந்து இவர் வந்து நீதிமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசுறதுக்காக போறாரு. ஆனா போற போக்கில் ஒரு வழக்கறிஞர் இந்த அடி அடிச்சுட்டு போறாங்க. வழக்கறிஞருங்க ஒன் ஆஃப் தி சுப்பீரியர் பவர்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கே இந்த நம்னா அப்ப பொதுமக்கள் எப்படி இருப்பான்? இப்ப திமுக அரசு வந்து இதை வேடிக்கை பார்க்குது. ஒரு கண்டனங்கள் தெரிவிக்கல, ஒரு வார்த்தை திருமாவளவன் குறித்து எதுவுமே பேசல. இல்ல முதலமைச்சர் கூட நெருங்கியவர் தானே, முதலமைச்சர் சொல்லலாம்ல, திருமாவளவன் இந்த மாதிரி பிரச்சனை பெருசாகுது, ஒரு மறுப்பு கடிதம் போடுங்க, இல்ல வந்து ஒரு அறிக்கை விடுங்க, எங்கேனும் அது போல நிகழ்வு நடந்திருந்தா நாங்கள் அதுக்கு பொறுப்பேற்கிறோம், மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அப்படின்னு சொல்லாம அதை விட்டுட்டு இவரை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. காரணம் என்ன தெரியுமில்ல? திருமாவளவன் எல்லா விஷயத்திலும் திமுக அரசுக்கு முட்டு கொடுப்பாரு.